கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நீண்ட ஒரு பயணத்தை செய்து இந்த புனித இடத்தை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இறைவனுடைய அருளும் ஆசீரும் உங்களுக்கு அபரிவிதமாக பொழியப்படும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கை வீணாகாது. நிச்சயமாக இறை ஆசிரை பெற்றுத்தரக்கூடிய நிகழ்வுகளாக இன்றைய நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. இந்த அமர்வினுடைய முதல் அமர்வை இறை புகழ்ச்சி ஆராதனை நமக்கு நடத்தி வழிநடத்த இருக்கக்கூடியவர்கள் சகோதரர் நற்செய்தியின் தூதுவர் கிறிஸ்துதாஸ் அவர்கள். நற்செய்தியினுடைய பணியை அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு அர்ப்பண உணர்வோடு அதை ஏற்று உலகெல்லாம் இன்றைக்கு சென்று இயேசுனுடைய அந்த வார்த்தைக்கு உயிரூட்டம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மார்க் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், பிரிவு 16 உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி. அந்த செய்தியை சகோதரர் அவர்கள் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இயேசுவை காண்போம் என்ற அமைப்பின் மூலம் இறையாட்சியை இந்த மண்ணிலே சமைப்பதற்கு பல வழிகளில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணிகள் நம்முடைய பகுதியில் மட்டுமல்ல, நம்முடைய தமிழகம் முழுவதும், இலங்கை, ஜெர்மனி இன்னும் வெளிநாடுகளில் பல்வேறு இடங்களிலும் அவர்களுடைய பணிகள் விரிவடைந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய பணியின் வழியாக அநேக மக்கள் இயேசுவால் தொடப்பட்டிருக்கின்றார்கள், குணப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், ஆறுதல் பெற்றிருக்கின்றார்கள், அமைதியை பெற்றிருக்கின்றார்கள், வாழ்க்கையில் பல நலன்களை பெற்று மகிழ்வோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சகோதரர் அவர்கள். அவர்களுடைய நிறைய அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையோடு நிறுத்துகின்றேன். நற்செய்தியினுடைய ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று பவுலடியார் சொல்வது போல, அந்த நற்செய்தியினுடைய ஆர்வத்தில் இன்றைக்கு தன்னுடைய பணியை மிக சிறப்பாக எல்லா இடங்களிலும் சென்று செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள். இன்று இந்த இல்லத்திற்கு எல்லா முதல் வெள்ளியும் வந்து இந்த இறை புகழ்ச்சி ஆராதனையை நடத்துகின்றார்கள். எனவே இந்த இறை புகழ்ச்சி ஆராதனையிலே நாம் பங்கேற்போம். அதற்குரிய முறையில் நம்மை தயாரித்து கொள்வோம். பாடல்கள், இறைவேண்டல்கள், இறைவார்த்தை வாசித்தல், இறைவார்த்தையை கேட்டல், அதை தியானித்தல் என்பதன் வழியாகவும் இறை செய்தியை நமக்கு தந்து நம்மை வழிநடத்த இருக்கின்றார்கள். அருமை சகோதரர் அவர்களை அன்புடன் வரவேற்று கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேரம் இல்லாதனால சுருக்கமாக நிறுத்தி கொள்கிறேன். இந்த இடத்தை பற்றி நம்முடைய நிறைவில் நான் உங்களுக்கு திருப்பலி தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், சொல்லுவேன். எனவே அதனால் அதற்கு முன்னால் இந்த இறை புகழ்ச்சி ஆராதனையிலே நீங்கள் முழு மனத்தோடு பங்கேற்பதற்கு உங்களை தயாரித்து கொள்ளுங்கள். யாராவது திருப்பலி கருத்துக்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை கொடுக்கலாம். நான் அந்த பக்கம் வெளியில் இருப்பேன். எனவே நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை எழுதி
இந்த இறைப்புகழ்ச்சி ஆராதனை முடிந்த பிறகு நமக்கு திருப்பலி தொடங்கும். திருப்பலியை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். அதை பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். இப்பொழுது சகோதரர் அவர்களுடைய கருத்து செய்திக்காக நம்மை தயாரிப்போம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பொன்மலை திருமலை தியான மையத்தினுடைய இயக்குநராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய மதிப்புக்குரிய, அன்புக்குரிய, மரியாதைக்குரிய, நம்முடைய இருதயங்களில் நிறைந்து எளிமையும் தூய்மையும் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு போனார், ஆலகைக்கு உட்பட்டிருந்தவர்களெல்லாம் விடுவித்தார் என்று திருத்துதர் பணி 10:38 படிக்கிற அந்த வசனம் அவர்களை இருக்கிறது. லூக்கா 4:18-19 வசனம் அவர்களை நிறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை திருப்பொழிவு செய்தார், எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, பார்வையில் அந்த பார்வை, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வாழ்வு, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் என்னை அனுப்பினார் என்ற இயேசுனுடைய மகிமை நிறைந்த அந்த பணி இவர்களை இருந்து ஆண்டவர் அவருடைய எண்ணத்திலே இருந்து தாயினுடைய கற்பத்திலே உருவாக்கி தக்கலை பகுதியிலே பிறக்கச் செய்து மைசூர் அஞ்சலி ஆசிரமத்திலே அருமையான மதிப்புக்குரிய அருள் தந்தை அமலோற்பதாஸ் அடிகாலருடைய குருவினுடைய சீடனாக இருந்து ஆண்டவர் செயல்பட்டு இன்றைக்கு பல ஆலயங்களிலும், குறிப்பாக கடற்கரை குளச்சல் பகுதி, குளச்சல் பங்கு, கண்டன்வளை, இதே போல உள்ள பெரிய ஆலயங்களிலே பிரச்சனைகள் நிறைந்த இடத்தை போலுள்ள கலிலியா போல உள்ள பகுதிகளிலே ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தி இந்த காலத்திலே உன்னதமான ஒரு தூய்மையான ஒரு அருட்பணியாளர், ஒரு அயல் நாட்டை சார்ந்த ஒரு குருவான ஒரு வழியாக இந்த இடம் கொடுக்கப்பட்டு அவர்களெல்லாம் பலருடைய உழைப்பு வழியாக உருவாக்கப்பட்ட இந்த இடத்தை இன்றைக்கு ஒரு பகுதியாக இவருடைய கரத்திலும் இறைவன் ஒப்படைத்திருக்கின்றார். இந்த கால சூழ்நிலையில் இப்பொழுது தொடர்ந்து இன்னொரு பங்கு கூட அவருக்கு கொடுத்து 2 பணிகளை அவர் வழியாக ஆண்டவர் செயல்படுத்த இருக்கின்றார். என்னை பற்றி அறிமுகம் செய்தார். நான் ஒரு எளியவன். நற்செய்தியின் தொடக்கத்திலேயே நாங்கள் எங்களை 2 பேரையும் ஆவியானவரை இணைத்து வழிநடத்திய காலங்களையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எளியவர்களாகி எங்களை வலியவனாகிய தெய்வம் எளிய மக்களுக்கு எடுத்து பயன்படுத்துவதை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். தந்தை அவர்கள் என்னை இந்த இடத்திலே அவர் போகிற இடமெல்லாம் என்னை பயன்படுத்துவதுண்டு. அதுக்காக நான் அதை மறக்க முடியாது. ஒரு தகப்பனுக்கு தகப்பனாக, ஒரு சகோதரனுக்கு சகோதரனாக, ஒரு இறை பணியாளராக இருந்து அவர் செயல்படும்போது அவருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் மதிப்பு கொடுக்கிறவன். இன்றைக்கு கூட கொட்டில்பாடு பகுதியிலே 3 நாட்கள் தியானம், இடைவெளி இல்லாமல் ஆண்டவருடைய நற்செய்தியை பல இடங்களிலே அறிவித்து கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு கருத்து, எண்ணம், மக்கள் பயனடைய வேண்டும், இன்னும் நற்செய்தியிலே வாழ்வு அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இப்பொழுது நேரம் மிக குறைவாக இருக்கிறது. திருப்பலி தொடங்க வேண்டிய நேரத்திலே இந்த இறைப்புகழ் ஆராதனையும் ஒரு எளிய செய்தியையும் கொடுக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய அந்த செய்தியிலே 2 பாகங்கள் இருக்கும். ஒன்று ஒரு 5 பாகம், இன்னொரு 5 பாகம். இதனுடைய இடையிலே நான் இணைத்து இந்த இறைப்புகழ்ச்சியில் இணைத்து வழங்குகிறேன். இந்த மீடியா வழியாக பலரும் வீடுகளிலும் பல இடங்களிலே தேவா டிவி வழியாக பார்க்கிற பிள்ளைகளுக்கும் இந்த நேரம் பயனுள்ளதாக, ஒரு விடுதலையாக, ஒரு ஆசிராக மாறுவதாக.
ஆகவே செட்டிச்சாவிளை பங்கிலிருந்து அதனுடைய கிளைப்பங்குகளில் இருந்தெல்லாம் கடந்து வந்திருக்கிற உங்களை அன்போடு நான் நினைத்து பார்த்து, அந்த பகுதியில் உள்ள மக்கள் நீங்கள் ஆண்டவரை நாடுவதிலும் தேடுவதிலும் ஆராதிப்பதிலும் அவருக்குள்ளே வளர்வதிலும் அவர் வழியாக பதிலை காண்பதிலும் நீங்கள் வாழ்கிற மக்கள். ஆகவே உங்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் வந்திருக்கிற இடம் சீயோன் மலை, வாழும் கடவுளுடைய நகர், விண்ணக எருசலேம். இதை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் நிற்கிறார்கள். அவருடைய பிரசன்னம் நிறைந்த இடமாக இருக்கிறது. முதலாவதாக ஒரு சிறிய பல்லவியை நாம் பாடப்போகிறோம். அதிலே 126வது திருப்பாடலை மையப்படுத்துகிறோம். பைபிள் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 126வது திருப்பாடல். இந்த திருப்பாடலினுடைய பின்னணி எதுவென்றால், சுருக்கமாக இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிலே அடிமைப்பட்டு இருந்த பொழுது தங்களுடைய விடுதலைக்காக பாடிய பாடல் தான் இந்த 126வது பாடல், திருப்பாடல். இந்த பாடலில் சொல்லப்படுகிறது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பார்த்தீர்களா? எல்லாரும் சொல்லுங்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து வரும்பொழுது அழுகையோடு வந்தாலும் விதைத்ததை அறுவடை செய்து போகும்போது மகிழ்ச்சியோடு போவார்கள். நீங்கள் ஒருவேளை பல சுமைகளோடு, பாரங்களோடு, துக்கத்தோடு, கவலைகளோடு, பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, போராட்டங்களோடு, குடும்ப பாரங்களோடெல்லாம் நீங்கள் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கலாம். விதை எடுத்து வரும்பொழுது அழுகையோடு வந்தாலும் விதைத்த விதைகளை அறுவடை செய்து போகும்போது, இந்த இடத்திலிருந்து போகும்போது நீங்கள் மகிழ்ச்சியோடு போவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நிற்போமாம் பிள்ளைகளே. ஒரே ஒரு நிமிடம் இந்த பல்லவியை பாட இருக்கிறோம். எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். இதில் என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவரே, அந்த மக்கள் பாடுகிறார்கள், ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை வான்மழை நீரோடையாக மாற்றுவது போல. சொல்லுங்க, ஆண்டவரே தென்னாட்டினுடைய வறண்ட, நீங்கள் இப்போ பாட வேண்டாம், மைக்கெல்லாம் கீழே வச்சுடுங்க கொஞ்ச நேரம். ஆண்டவரே தென்னாட்டின், எல்லாரும் சொல்லுங்க, தென்னாட்டினுடைய வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல. பார்த்தீங்களா? எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். ஏதாவது அடிமைத்தனத்திலே, பிரச்சனைகளில் ஏதாவது இருந்தால் ஆண்டவரே இதை மாற்றும் என்று கேட்டார்கள். அந்த ஒரு உணர்விலே அவர்கள் பாடிய பாடலுக்கு விடுதலை கிடைத்தது. என்னோடு சேர்ந்து பாடுவீர்களா? கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அறுவடை செய்வார்கள். யாரெல்லாம் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க? கண்ணீர் வராவிட்டால் உங்களோட வியர்வையெல்லாம், கண்ணீரெல்லாம் வியர்வையிலே வந்திருக்கிறது. ஆகவே உணர்ந்து பாடுவோமா? கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அறுவடை செய்வார்கள். என் கண்ணீரை என் ஆண்டவரின் தோற்பையிலே, என் கண்ணீரை என் ஆண்டவரின் தோற்பையிலே சேர்த்து வைத்துள்ளீர், சேர்த்து வைத்துள்ளீர், சேர்த்து வைத்துள்ளீர், சேர்த்து வைத்துள்ளீர். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அறுவடை செய்வார்கள். என் கண்ணீரை என் ஆண்டவரின் தோற்பையிலே, என் கண்ணீரை என் ஆண்டவரின் தோற்பையிலே சேர்த்து வைத்துள்ளீர், சேர்த்து வைத்துள்ளீர்,
சேர்த்து வைத்துள்ளீர், சேர்த்து வைத்துள்ளீர். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல, வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றிவிடும் ஆண்டவரே, எங்கள் அடிமை நிலையை மாற்றிவிடும் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சேர்ந்து பாடுவோம். கண்ணீரோடு அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அறுவடை செய்வார்கள். என் கண்ணீரை என் ஆண்டவரின் தோற்பையிலே, என் கண்ணீரை என் ஆண்டவரின் தோற்பையிலே சேர்த்து வைத்துள்ளீர், சேர்த்து வைத்துள்ளீர், சேர்த்து வைத்துள்ளீர், சேர்த்து வைத்துள்ளீர். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். அதில் சொல்லப்படுகிறது, விதை எடுத்து செல்லும் போது, செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். விதை எடுத்து செல்லும் போது, செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். இதை நேற்றைய தினத்திலே நான் சாமியார் மடம் யூதா ததைய திருத்தலத்தில் தியானம் கொடுக்கும்போது பாடும்பொழுது என்னை அறியாமல் அழுதேன். இதை பாடிக்கொண்டிருக்கும் போது உங்களை குறித்து ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார். அதிகமாக ஆகாரனுடைய அந்த வாழ்வு, ஆபிரகாமுக்கு வேலைக்காரியாக இருந்தாள். ஆனால் இறுதியில் இந்த ஆபிரகாம் ஆகாரை கைவிட்டார். வருத்தம்தான். ஆனால் இஸ்மாயிலையும் ஆகாரையும், ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மாயிலையும் துருத்தியிலே தண்ணீர் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவர்கள் பாலைவனம் வழியாக போகும் பொழுது ஆபிரகாம் கொடுத்த அந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. பாலைவனம் இப்பொழுது போல ஒரு பெரிய சூடு, வறட்சி, தண்ணி இல்லாத இடம். துருத்தியில் இருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. குழந்தை அழுகிறது. ஆகார் வேதனைப்படுகிறாள். தன்னுடைய குழந்தை சாகப் போகிறதே, சத்தமிடுகிறதே என்று வேதனைப்படுகிறார் ஒரு தாய். அந்த இடத்திலே குழந்தையை கிடத்திவிட்டு முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கதறினாள். யாரை நம்பி போனேனோ, யார் வாழ்வு கொடுக்க வேண்டுமோ அவர் கைவிட்டார். ஆண்டவர் ஆகாருடைய ஜபத்தையும் கண்ணீரையும் குழந்தையிட்ட சப்தத்தை குரலையும் கேட்டு விடுதலை பயணம் 3:7 சொல்கிறது போல நம்முடைய துன்பத்தை காண்கிறவர், நம்முடைய துயரத்தை அறிகிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். உன்னுடைய கூக்குரலை கேட்க முடியாதபடி அவருடைய காது மந்தமாகி விடவில்லை. உன்னை மீட்க முடியாதபடி அவருடைய கை குறுகி விடவில்லை. ஒரு நீரூற்றை காண்பித்து கொடுத்தார். அவள் அந்த நீரூற்றிலே போய் தண்ணீரை எடுத்து தானும் குடித்து அந்த குழந்தைக்கு கொடுத்து பிழைத்து கொண்டாள். அவள் பேரிட்டாள், என் ஆண்டவர் என்னை காண்கிறவர், என் ஆண்டவர் என்னை காண்கிறவர். விதை எடுத்து செல்லும் போது, செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். விதை எடுத்து செல்லும் போது, செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள்.
அரிகளை சுமந்து வரும் போது, அரிகளை சுமந்து வரும் போது அக்களிப்போடு அகமகிழ்வோடு வருவார்கள் வருவார்கள் வருவார்கள். சேர்ந்து பாடுங்கள் மக்களே. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அறுவடை செய்வார். இந்த மீடியா வழியா கேட்கிற எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அறுவடை செய்வார்கள். என் கண்ணீரை என் ஆண்டவரின் தோற்பையிலே, என் கண்ணீரை என் ஆண்டவரின் தோற்பையிலே சேர்த்து வைத்துள்ளீர், சேர்த்து வைத்துள்ளீர், சேர்த்து வைத்துள்ளீர், சேர்த்து வைத்துள்ளீர். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றிவிடும் ஆண்டவரே, எங்கள் அடிமை நிலையை மாற்றிவிடும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேட்போம். எங்கள் உடல் நல குறைவுகளை மாற்றிவிடும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித பாடுகளையும் துன்பங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் பிரச்சனைகளையும் பல மைல்கள் கடந்து பயணம் செய்து வந்திருக்கிற உம்முடைய சன்னிதானத்தில் இந்த உயர்ந்த மலையில் கடந்து வந்திருக்கிற இந்த இடத்திலே மோசையோடு பேசுகிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் குரல் எழுப்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. நாம் எல்லோரும் ஜெபத்தோடு அமர்ந்து ஒரு சிறிய சிந்தனையை முதலில் சொல்லுகிறேன். 5 காரியத்தை உங்களுடைய இதயத்திலே பதிக்கிறேன். அதற்கு முன்னதாக எல்லாரும் அமர்வோம். இன்றைக்கு ஒரு பெரிய விழாவை திரு அவை நினைவு கூற வைக்கிறது. எந்த விழா? புனித சூசையப்பர். குட், நல்லா சொன்னீங்க. புனித வளனார் சூசையப்பர், சென்ட் ஜோசப் ஃபீஸ்ட் டுடே. நான் இந்த நாளிலே ஒரு ஜோசப் ஆலயத்திலே தியானம் கொடுக்க போயிருந்தேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக ஃபாதர் சொன்னது மாதிரி பல நாடுகளுக்கு செல்லும்போது ஒரு முறை கனடா நாட்டிலே போயிருந்தேன். அமெரிக்காவினுடைய நார்த் அமெரிக்கா, அந்த கனடா நாட்டில். அங்கே மோன்ட்ரோலியா என்ற ஒரு பகுதி இருக்கிறது, மிக குளிர் பிரதேசம். இந்த குளிர் பிரதேசத்திலே ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதன், ஒரு சகோதரர் கேண்டில் எரிய வைத்து ஒரு மலையடி வாரத்திலே இருந்து கொண்டு ஜெபிப்பாரா சூசையப்பரை மையப்படுத்தி. இந்த இடம் கூட அப்படித்தான். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆறுகாணி பக்கத்திலே, அதாவது அது நெய்யாற்றங்கரை டயசிஸ் என்று நினைக்கிறேன், அங்கே ஒரு குருசுமலை இருக்கிறது. அந்த குருசுமலையில் கூட அந்த ஜான் பாப்டிஸ்ட் என்ற ஒரு வெள்ளைக்காரர் ஃபாதர் அதில் கொண்டு குருசு வைத்தார். அதற்கு முன்னதாக ஒரு குருசை எங்கே ஒரு சாதாரண ஒரு எளிய ஃபேமிலி அந்த மலையடி வாரத்திலே இருந்து கொண்டு கேண்டில் எரிய வைத்து ஒரு குருசை வைத்து ஜெபித்தவர்கள். இன்றைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஹோலி வீக் டைமில் லட்சக்கணக்கான மக்கள் அதிலே வருகிறார்கள். பார்த்தீர்களா?
எத்தனையோ விதமான நெருக்கடிகளுடைய மத்தியிலே, சோதனைகள், எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் அதற்காக தெரியுமா? இந்த கனடா நாட்டில் உள்ள மோன்ட்ரியல் பகுதியிலே ஒரு ஜோசப் சர்ச் ஒன்று இருக்கிறது. அதுக்கு ஒரு பின்னணி என்னவென்றால், இந்த எளிய மனிதர் தினமும் ஜெபித்ததன் வழியாக, தினமும் ஒரு ஆளாக ஜெபித்த இடத்திலே ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் அதில் வர ஆரம்பித்தார்கள். காரணம் என்ன? ஜோசப் வழியாக இறைவன் அற்புதங்களை செய்தார். கரங்களை கூட்டங்கள் பார்க்கலாம் மக்களே. என்ன அற்புதம்? நீங்கள் இன்றைக்கு அந்த இடத்துல போனால் தெரியும். அங்கே ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டு, அந்த ஆலயத்தினுடைய வெளிப்பகுதிகளிலே சூசையப்பர் செய்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம் என்றால், நடக்க முடியாதவர்களெல்லாம் ஊன்றுகோல் வைத்து நடக்காமல் ஊன்றுகோல் வைத்து, ஊன்றுகோலினுடைய உதவியினாலே வந்தவர்களெல்லாம் ஊன்றுகோலை அந்த ஆலயத்தில் வைத்துவிட்டு நடந்து சென்றிருக்கிறார்கள். அந்த ஊன்றுகோல் 1 2 அல்ல, லட்சக்கணக்கான ஊன்றுகோல் அங்கே இருக்கிறது. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஒரு 100 லோரியில் ஏற்றினாலும், கண்டெய்னரில் ஏற்றினாலும் அந்த ஊன்றுகோல் ஏற்றி தீராது. அவ்வளவு அற்புதங்கள் அங்கே நடந்திருக்கிறது. அன்றிலிருந்து தான் இன்றைக்கு கூட நான் தினமும் ஜெபிக்கும் போது சூசைப்பரை மையப்படுத்துவது உண்டு. ஆகவே இந்த நாளில், இந்த நல்ல நாளிலே, இந்த சூசையப்பரிடத்தில் இருந்த ஒரு 5 காரியங்களை 5 நிமிடத்தில் சுருக்கமாக சொல்லுகிறேன். டைம் இல்லை பார்த்தீங்களா? 1, அவர் ஒரு நேர்மையாளர். அப்படித்தானே? சூசையப்பர் யாரு? சத்தமா சொல்லுங்க. நாம் எல்லாரும் நேர்மையாளர்களா? டவுட்டாக இருக்கு. ஆனால் சூசையப்பரை நாம் தியானிக்கும் போது, இந்த சூசையப்பர் வழியாக நமக்கு கடவுள் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், சென்ட் ஜோசப் ஒரு நேர்மையாளர். அப்படி என்றால் பழைய மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிற ஒரு நீதிமான் என்று. பைபிளிலே திருப்பாடல் 1:6 சொல்லப்படுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். நேர்மையாளர்களுடைய நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் மக்களே. நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். யார் கருத்தில் கொள்ளாவிட்டாலும், நேர்மையாளர்களுடைய யார் ஒருவர் நேர்மையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நெறியை கடவுள் கருத்தில் கொள்ளுகிறார். பைபிளில் சொல்லப்படுகிறது, நேர்மையாளர் பனைமரம் போல ஓங்கி வளருவான், கேதுரு மரம் போல செழித்து வளருவான் என்று. ஆகவே இந்த ஒரு சிந்தனையை நம்முடைய இருதயத்தில் பதிப்போம். இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் அதை, அந்த நெறியை கருத்தில் கொள்வார். அவர்களை நினைவில் கொள்வார், நினைவில் கொள்வார், நினைவில் கொள்வார். மறந்து விடாதீங்க. 2வதாக சொல்லப்படுகிறது, அவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாதவர். சூசையப்பர் யாரு? இகழ்ச்சிக்கு, பிள்ளைகளை சொல்லுங்கள், இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாதவர். இகழ்ச்சி என்னது? இகழ்ச்சி என்ன? காயப்படுத்துதல். இகழ்ச்சியிலே இருக்கிறது என்னது சொல்லுங்க பாங்களா? காயப்படுத்த. நீங்கள் யாராவது காயப்படுத்துறீங்களா? அப்படியான நீங்க இகழ்ச்சியில் இருக்கிறவர்கள், இகழ்ச்சியில் உள்ளவர்கள் நீங்கள். ஆகவே இதை சூசையப்பர் வழியாக நாம் அறிய வேண்டும். இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாதவர். இந்த இகழ்ச்சியில் இருப்பது என்பது என்னது? காயப்படுத்துதல். அடுத்து, அதாவது ஒரு குறைகளை பெரிதுபடுத்துவது. சின்ன குறைகளாக இருந்தால், ஏதாவது சின்ன குற்றங்களோ சின்ன ஒரு இது இருந்தால் அதை என்ன செய்கிறது? பெருசுப்படுத்துவது. அது இகழ்ச்சிப்படுத்துகிறது. இகழ்ச்சியில் உள்ளது. இந்த இகழ்ச்சி பகையை வளர்க்கும். இகழ்ச்சியிலே என்ன இருக்கிறது? பகையை வளர்க்கும். ஆனால் இந்த சூசையப்பர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மௌனம் காத்தார், பொறுமை காத்தார். பார்த்தீங்களா? ஆகவே இந்த நேரத்தில் நாம் இகழ்ச்சிக்கு உள்ளாக்காதவர்களாக நாம் நம்முடைய வாழ்வு அமைய இன்றைக்கு இந்த ஃபீஸ்ட் நமக்கு உணர்த்துகிறது. 3வது, சிந்தித்து செயல்பட்டவர். சத்தமா சொல்லுங்க. இது ஒரு முக்கியமான கருத்து. சிந்தித்து செயல்பட்டவர். சத்தமா சொல்லுங்க. சிந்தித்து. நாம் எல்லாரும் சிந்திக்கிறோமா? சிந்தித்ததான செயல்படுகிறோம். பவுல் சொல்லுவார், நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் செய்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள்.
சீராக் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, பொன்னை நெருப்பில் போட்டு பக்குவப்படுத்தி எடுப்பது போல உங்களுடைய எண்ணங்களை தாட்சி என்னும் உலையிலே போட்டு என்ன செய்யுங்க, பக்குவப்படுத்தி எடுங்கள். ஆகவே சிந்தித்து செயல்படுகிறவர், சிந்தித்து செயல்பட்டவர். அவர் சிந்தித்தார். மரியாளை மறைவாக விலக்கிவிட எண்ணிய போது அவர் சிந்தித்தார். அங்கதான் இருக்கிறது, சிந்தித்தார். அவசரப்பட்ட ஒன்று செய்யவில்லை, சிந்தித்தார். அருமையான இதற்கு ஒரு பாடல் உண்டு, பாடுங்க பார்க்கலாம், இன்றைக்கு பொருத்தமானது. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், பாடுங்க. எந்தன் சிந்தனை, குட், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும், பாடுவோம். எந்தன் உடல் பொருளாவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை அதில் பயனில்லை எல்லாம் உமக்காக. பிரைஸ் தி லார்ட். ஆகவே சிந்தித்து செயல்படுகிறது ரொம்ப முக்கியம். சிந்தித்து செயல்பட்டவர். நான்காவதாக, இந்த நேர்மையாளரிடத்தில், இந்த சூசேப்பரிடத்தில் இருந்த ஒரு பண்பு, ஆண்டவருடைய தூதர் பணித்தவாறே அவர் செயல்பட்டார். ஆண்டவருடைய தூதன் வழியாக என்ன பேசப்பட்டது? மரியாளை மறைவாக விலக்கிவிட எண்ணி இருந்தார், சிந்தித்தார். ஆனால் ஆண்டவருடைய தூதர் பேசினார், உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவள் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியினால். அப்போ ஆண்டவருடைய தூதர் பணித்ததை உடனே என்ன செய்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். அதை ஏற்றுக்கொண்டார். சத்தமா சொல்லுங்க. அதை என்ன செய்தார்? அப்போ ஆண்டவர் சொல்றதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஃபாதர் இடத்துல கடவுள் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அதுதான் தாய் மரியாளும் அதுதான் செய்தார்கள். ஆகவே சூசேப்பருக்கு கடவுள் பணித்ததை, உணர்த்தியதை அவர் சிந்தித்த பொழுது தூதன் வழியாக பேசினதை ஏற்றுக்கொண்டார், மரியாளை ஏற்றுக்கொண்டார். ஐந்தாவதாக ஒரு முக்கியமான கருத்து, நான் அதை நினைத்து அதிகமாக தியானித்தேன். ஐந்தாவது கருத்து என்னவென்றால், ஜோசப்புக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள இரட்சகராக பிறக்கப் போகின்ற பிறந்தவருக்கு ஜோசப் வழியாகத்தான் பெயர் வைக்கப்பட்டது. அந்த பெயர் என்ன? அந்த பெயர் என்ன? நம்மெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடுறோம் இல்லையா? ஜோசப் வைத்த பெயர் என்ன? இறைமகனுக்கு, மீட்பருக்கு, உலகத்தினுடைய இரட்சகருக்கு, எல்லாம் செய்ய வல்லவருக்கு, இந்த உலகத்திலே வந்து மக்களை எல்லாம் மீட்டு கடவுளுடைய அரசிலே கொண்டு சேர்ப்பதற்கு செயல்பட்டவர்களுக்கு வைத்த பெயர் என்ன? இம்மானுவேல் அல்ல, அது கடவுள் நம்மோடு இயேசு என்ற பெயரை வைத்தார். என்ன பெயரை வைத்தார் உங்களுக்கு தெரியுமா? பைபிளில் சொல்லப்படுகிறது, பூமியின் மேலே வானத்தின் கீழே இந்த இயேசுனுடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் மனுஷனுக்கு நாம் மீட்படைவதற்கு அருளப்படவில்லை. அந்த பெயரை வைத்தவர் இந்த ஜோசப் தான். எவ்வளவு பாக்கியம் பார்த்தீங்களா? உலகத்தினுடைய இரட்சகருக்கு ஒரு பெயர் வைக்கணும்னா இந்த ஜோசப்பிற்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு யார்? பாவங்களில் இருந்து மீட்கிறவர். இந்த இயேசு யார்? மனிதனுக்கு வாழ்வளிப்பவர். இந்த இயேசு யார்? பாரங்களை
மாற்றுகிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர், எல்லாரும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர். யோசித்து பாருங்க, இன்றைக்கு இயேசுவினுடைய பெயரை சொல்லி நிறைய பெயர் வைக்கிறோம், அப்படித்தானே? சத்தமா சொல்லுங்க, என்னெல்லாம் பெயர் வைக்கிறோம்? ஜோசப்னு பெயர் வைக்கிறோம், அந்தோணின்னு பெயர் வைக்கிறோம். இப்போ எல்லாத்தை விட ஒரு சுருக்கமாக கேட்குறேன், இஸ்ராயல் நாட்டினுடைய அதிபருடைய பேர் என்ன? பெஞ்சமின் நெதன்யாகு, அப்படி தானே ஃபாதர்? பெஞ்சமின் நெதன்யாகு, நல்ல பேர் தானே? இது யாருடைய? பெஞ்சமின் என்ன யாரு? யாக்கோ, கரெக்டாக சொல்லிட்டீங்களா? யாக்கோபினுடைய இளைய மகனுடைய பேர். ஆனால் இந்த பேரை வச்சுட்டு செய்கிறது பார்த்தீங்களா? என்ன செய்யறான்? நேற்றை கூட அடிக்கிறான், லெபனானா, ஈரான் அடிக்கிறான், எத்தனையோ. அதே போல அமெரிக்க தேசத்தினுடைய அதிபர் பிரசிடென்ட்டுடைய பேர் என்ன? ட்ரம்ப். கையில் பைபிள் எடுக்கிறவர். ஆனால் எவ்வளவோ இன்றைக்கு நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை குறித்து கூட எதிராக பேசுகிறார். நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ இந்த போருக்கு மக்களை அழிக்கக்கூடாது என்று சொன்னபோது, உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறவன் கையில் பைபிள் எடுத்து விட்டு. ஆனால் இயேசு என்ற பெயர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாரும் வாழணும், எல்லாரும் மீட்கப்படணும் என்ற அர்த்தம். ஆகவே இந்த பெயரை வைத்தவர் இந்த ஜோசப். ஆகவே எனக்கு அன்பானவர்களை, இந்த நிலைகள், இந்த உள்ளடங்கிய ஜோசப் என்ற இந்த பீஸ்டிலே உள்ளடங்கிய இந்த சிந்தனை துளிகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் விழுந்து 100 மடங்கு பலன் கொடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ரொம்ப முக்கியமானது, ஒரு மழைத்துளி சாக்கடையிலே விழுந்தால் அது சாக்கடையாகவே மாறிவிடும். அதே மழைத்துள்ளி ஒரு பாறை மேலே சூடான இடத்திலே வந்து விழுந்தால் அது ஆவியாக மாறிவிடும், அது தங்காது. அதே நீர்த்துளி ஒரு தாமரை இலையில் விழுந்தால் அது மிளிரும். அதே மழைத்துள்ளி உள்ளங்கையிலே விழுந்தால் குடிநீராக மாறிவிடும். அதே மழைத்துள்ளி ஒரு சிப்பிக்குள்ளே விழுந்தால் அது முத்தாக மாறிவிடும். ஆகவே இந்த சிந்தனை துளிகளெல்லாம் நம்முடைய இருதயத்தில் விழுந்து அது முத்தாக, விலை மதிப்புள்ளதாக, அது வாழ்வாக, அது செயலாக மாற நம்மை ஒப்பு கொடுப்போம். பழைய ஒரு பாடலுண்டு, பாடி 2வது சிந்தனை, 5 சிந்தனையை மனதிலே பதிப்போம். அதுதான் ஆவியானவர் எனக்கு இந்த நாளிலே உணர்த்தப்பட்டது. இன்றைக்கு சூசேப்பருடைய ஃபீஸ்டானதுனால இதை பற்றி சொன்னேன். எல்லோரும் பாடுவோமா? ரொம்ப முக்கியமானது. சிந்தனை சொல் செயல் திறனனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒன்றும். பாடுவோம். சிந்தனை சொல் செயல் திறனனைத்தும் மனம் எழும் ஆசைகள் ஒன்றும் ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். 2வது, நாம் ஜெபித்து திருப்பலிக்கு கடந்து போவதற்கு முன்பே இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே ஒரு கேள்விகளோடு வந்திருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வியோடு உங்களுடைய வாழ்வு இருக்கலாம். அந்த கொஸ்டின், அந்த கேள்வி வாழ்வு, அது கேள்வியாகவே இருக்கக்கூடாது, வாழக்கூடாது. அது ஆன்சராக, பதிலாக நாம் வாழ்வது தான் நம்முடைய இந்த தியானத்தினுடைய, இந்த இடத்திலே வந்ததனுடைய, இதன் வழியாக நீங்கள் போகும்போது நீங்கள் மகிழ்ச்சியோடு, விடுதலையோடு நீங்கள் வாழ்வு பெற்றவர்களாக இந்த இடத்தில் இருந்து போக வேண்டும் என்று ஒரு 5 சிந்தனையை மனதிலே பதிக்கிறேன். 1, இயேசு இந்த உலகத்திலே வந்து பணிகள் செய்து, பொறாமைகள் அவரை, அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள். இப்பொழுது அவருடைய உடலை அடக்கம் பண்ணினார்கள், இல்லையா? அடக்கம் பண்ணினார்களல்ல? அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணிவிட்டு அது ஒரு புது கல்லறை. அது யாருடைய கல்லறை? அரிமத்திய ஜோசப். பார்த்தீங்களா? அந்த ஜோசப்பினுடைய தோட்டத்தில் உள்ள கல்லறையில், புது கல்லறையில் அவருடைய உடலை வைத்தார்கள். வைத்து என்ன செய்தார்கள்? உங்களுக்கு தெரியும். ஒரு பிக் ஸ்டோன், ஒரு பெரிய கல்லை எடுத்து அதில் வைத்தார்கள். அந்த கல்லிலே சீல் வைத்தார்கள்.
அந்த கல்லின் அருகிலே காவலாளிகளை வைத்து காவல் காத்தார்கள். இதெல்லாம் நடந்தது. இப்போ இந்த இயேசுவினாலே வாழ்வு பெற்ற மகதலேனாள் மரியாளும் சில பெண்கள் எல்லாம் விடியற் காலையில் கல்லறையை நோக்கி வருகிறார்கள். பார்த்தீர்களா? கல்லறையை நோக்கி வருகிறார்கள். வரும்பொழுது தங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கொஸ்டியன் உள்ளத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் கூட ஒருவேளை இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். அதற்கு சொல்லுகிறேன், அந்த கேள்வி கண்டிப்பாக பதிலாக ஆண்டவர் மாற்றி தருவார், விசுவசியுங்கள். என்ன கேள்வியை கொஸ்டினை எழுப்பிக் கொண்டு வந்தார்கள்? மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 3 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள். கல்லறையின் வாயில் இருக்கிற கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள்? யார் புரட்டுவார்? வந்தவர்கள் லேடிஸ். அது ஒரு பெரிய கல், அது சீல் வைக்கப்பட்ட கல், அது காவல் காக்கிற கல். அந்த கல்லை மாற்றுவதற்கு அவர்களால் முடியாது. திருவெளிப்பாட்டு ஆகமத்திலே 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது, பத்மு தீவு. அந்த தீவிலே யோவான் இருந்து தேம்பி தேம்பி அழுகிறார். அந்த பத்மு தீவிலே ஒரு காட்சி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு சுருள், அதை சுற்றிலும் 7 முத்திரைகள். அந்த முத்திரையை உடைத்து சுருளை பிரிக்க தகுதியுள்ளவர் ஒருவரும் இல்லை. அப்பொழுது அவர் தேம்பி தேம்பி அழும்போது ஆண்டவர் இயேசு பேசுகிறார், யோவானே அழாதே, இந்த சுருளை பிரிக்கவும் முத்திரையை உடைக்கவும் சுருளை பிரிக்கவும் தகுதியுள்ள யூதாவின் சிங்கமும் தாவீதின் வேரும் வெற்றி பெற்றார். அவர் இந்த முத்திரையை உடைப்பார், அவர் இந்த சுருளை பிரிப்பார், அழாதே என்று சொன்னார். உடைக்க முடியாத முத்திரையை உடைக்கிறவரும் பிரிக்க முடியாத சுருளை பிரிக்கிறவரும் இந்த ஜோசப் வைத்த பேருடைய இயேசு. இப்ப இந்த இயேசு கல்லறைக்குள்ளே இருக்கிறார். இவரை பார்ப்பது, இவரனாலே வாழ்வு பெற்றவர்கள் கடந்து வருகிறார்கள். இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் என்று கேள்வியோடு வரும்பொழுது, அந்த கல்லறையின் அருகில் வரும்பொழுது அந்த கல் நீக்கப்பட்டு இருந்தது. பார்த்தீங்களா? அந்த கல்லறையின் அருகில் வரும்பொழுது அந்த கல் நீக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை உங்களை அறியாமல் உங்களுடைய சில பிரச்சனைகள், பாரங்கள், நோய்கள் இந்த இடத்துல உங்களை அறியாமலே மாறும். நீங்கள் விசுவாசியுங்கள். கடந்து வந்திருக்கிறீங்க கண்ணீரோடு. ஆகவே இந்த கல் நீக்கப்பட்டு இருந்தது. இந்த கல் என்று சொல்லப்படுகிறது, இது ஒரு சாதாரண கல் தான். ஆனால் இதை போல இயேசுவுடைய கல்லறையில் இருந்த கல்லை ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த கல்லையை எடுத்து மாற்றி உயிர்த்த இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டார்கள். உயிர்த்த இயேசுவை கண்டு கொண்டார்கள். இயேசு பணி செய்த காலத்தில் ஒரு கல் சொல்லப்படுகிறது. அது எந்த கல் என்றால், இயேசு அதிகம் அன்பு செய்யப்பட்ட குடும்பத்தில் உள்ள லாசர் பிணியுற்று இறந்தபோது அவனை கல்லறையில் வைத்த கல். அந்த கல்லறையில் அருகில் இயேசு போகும்போது கல்லை அப்புறப்படுத்த சொல்லுகிறார். மார்த்தாள் என்ன சொல்லுகிறாள்? நாற்றமடிக்கு 4 நாட்கள் ஆயிட்டு, நீ விசுவசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பார். இயேசு தந்தையின் இடத்தில் ஜெபித்து விட்டு சொன்னார், நீர் செவி சாய்ப்பதற்காய் நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த கல்லை அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள். லாசரை கம் அவுட், வெளியே வா என்று சொன்ன, அவன் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். அப்படியே நடந்தது. உயிரோடு எழும்பினார். அப்ப அவன் உயிரோடு எழும்புவதற்கு மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லை இயேசு மாற்றினார். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை கண்டு கொள்வதற்கு மூடி வைத்திருந்த கல் அகற்றப்பட்ட போது கடவுள் அதை மாற்றிய பொழுது உயிர்த்த இயேசுவை கண்டு கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, சுருக்கமாக சில நிமிடங்கள் இந்த 2வது நிலையை குறித்து பார்க்கும்போது, தொடக்க நூல் அடுத்த 3வது ஒரு கல்லை பற்றி சொல்லப்படுகிறது. தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு பெத்தேலில் யாக்கோபு வைத்த ஒரு கல்லை பற்றி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? யாக்கோபு பெர்சபேயில் இருந்து புறப்பட்டு காரானை நோக்கி சென்றான். அவன் ஒரு இடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான். எதை வைத்து படுத்துறங்கினான்? ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கே படுத்துறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே,
நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் நுனி மேல் வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவது இறங்குவதுமாக இருந்தார். இயேசுவுடைய கல்லறையில் இருந்த கல்லிலும் வானதூதர்கள் செயல்பட்டார்கள். இப்பொழுது பார்க்கிறோம், இந்த யாக்கோபு சொல்கிறான், தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானும் இதை அறியாது இருந்தேன். பார்த்தீங்களா, அந்த இடத்திலே கடவுளுடைய செயலை பார்த்து, இந்த இடத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை நான் அறியாமல் இருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு, அதாவது என்று வழங்கி அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். இந்த பெத்தேல் என்று பெயரிட்ட போது, ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார், நான் நினைவு தூணாக நாட்டி இந்த கல்லை கடவுளுடைய இல்லம் என்று அவன் அந்த இடத்திலே உணர்ந்து கொண்டான், பெயரிட்டான், செயல்பட்டார். எனக்கு அன்பான சகோதரமே சகோதரிகளே, இங்கே ஒரு கல் கடவுளுடைய பிரசன்னத்தை அறிய செய்தது. அந்த கல் ஒரு நினைவு தூணாக நாட்டி ஒரு ஆலயமாக, ஒரு பெத்தேல் என்று கடவுளுடைய இல்லமாக பெயர் வைத்தான் சொல்லப்படுகிறது. ஆகவே இப்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள். நான்காவதாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், மத்தேயு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பேதுருவை நோக்கி இயேசு சொன்ன வார்த்தை, உன் பெயர் இனி பேதுரு, உன்னுடைய பெயர் இனி பேதுரு. கிரேக்க சொல் இது. அதாவது பேதுரு என்றால் அது ஒரு கிரேக்க சொல். அப்படி என்றால் பாறை என்பது பொருள். இப்பொழுது பேதுரு, இனி உன்னுடைய பெயர் பேதுரு, நீ நாணல் அல்ல, நீ மணல் அல்ல, நீ அங்கும் இங்கு சாய்கிறவன் அல்ல, உன்னுடைய பெயர் இனி பேதுரு, யூ ஆர் a rock என்று பெயர் வைத்தார். கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ பேதுரு யாராக மாறுகிறார்? சத்தமா சொல்லுங்க. பாறை. ஒரு பாறை என்ன, ஒரு கல் என்று வைத்துக் கொள்ளுங்க. பேதுரு ஒரு கல்லாக மாறுகிறார். சாதாரண உயிரற்ற கல் அல்ல, உயிருள்ள ஒரு கல். ஆகவே தான் பேதுரு எழுதிய நிருபத்திலே அவர் இப்படியாக இந்த கல்லை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், 1 பேதுரு 2:5 இந்த பேதுரு எழுதி வைத்திருக்கிறார், நீங்களும், சத்தமா சொல்லுங்க, நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து, எந்த கல்? உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. இதோ சீயோனில் ஒரு கல் நாட்டப்படுகிறது, கட்டுவோர் புறக்கணித்த கல்லை வீட்டுக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவர் செயலது நம்முடைய கண்களுக்கு வியப்பே. இப்ப என்ன சொல்லப்படுகிறது? நமக்காக இந்த கல்லை புரட்டுவார்கள். இந்த கல் நீக்கப்பட்ட பொழுது இயேசுவை கண்டு கொண்டார்கள். அப்படி என்றால் என் பிரியமான சகோதர சகோதரிகளை, இறுதியாக உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன், நீங்களும் உயிருள்ள கற்களாய் மாறி உயிருள்ள கற்களாய் மாறுங்கள், உயிருள்ள கற்களாய் மாறுங்கள். அப்படி என்றால் 5வது சொல்லப்படுகிறது, மத்தேயு எழுதிய நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 51 54 முடிய, இயேசு உயிர் விடுகிற நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது, நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன, இறந்த பிணங்கள் உயிரோடு எழும்பியது என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு வார்த்தை கவனிங்க, பாறைகள் பிளந்தன. அது பிளந்ததினாலே இறந்த பிணங்கள் எல்லாம் உயிரோடு எழும்பியது. இந்த கல் என்று சொல்லப்படுகிறது யாரை குறிக்கிறது என்றால், யாரை குறிக்கிறது? கல் என்று சொல்லப்படுகிறது அது இயேசுவை குறிக்கிற ஒன்று. ஆகவே பேதுருவை பார்த்து சொன்னார், நீ ஒரு பாறை, இந்த பாறை மீது என்னுடைய திரு அவையை கட்டுவேன், எந்த விதமான திண்மைகள் சக்திகளும் இதுக்குள்ளே நுழைய முடியாது. ஆகவே தான் இயேசு சொன்ன அடித்தளங்களிலே முக்கியமான 2 அடித்தளங்கள், ஒன்று மணல், இன்னொன்று பாறை. மணல் மேல் கட்டப்பட்டது நிற்காது, பாறை மேலே கட்டப்பட்டது நிற்கும். ஆகவே
இந்த கல்லாகிய உயிருள்ள கல்லாகிய இயேசுவிலே அதை தான் கொண்டு வருகிறேன். இந்த கல் என்று சொல்லப்படுகிறது உயிருள்ள இயேசுவை குறிக்கிற ஒரு கல், ஸ்பிரிச்சுவல் மீனிங். நாம யாராக மாற வேண்டும்? ஒரு உயிருள்ள கல்லாக மாற வேண்டும். சும்மா சாதாரண கல்லை எல்லாம் போய் வழிபடுகிறதல்ல. நாம் உயிருள்ள கல், ஆவிக்குரிய பலிகளை ஏறெடுக்கிற குருக்களின் கூட்டமாக, இறை மக்களாக நாம் மாற வேண்டும். ஆகவே யார் இந்த கல்லை புரட்டுவார்? தேவையில்லாத கல் நீக்கப்பட்டு நாம் இயேசு உயிர்த்தெழுவதற்கு தடையாகியிருந்த அந்த கல் நீக்கப்பட்டது போல நாமும் சில காரியங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு, எழும்பி வருவதற்கு கல்லறைகளை திறப்போம், கல்லறையிலிருந்து உங்களை எழுப்புவோம் என்று சொன்ன அந்த இறை வார்த்தையின்படி நாம் யாவரும் இந்த நேரத்தில் 2 சிந்தனைகளை வைத்தேன். ஒன்று நேர்மையாளர், இன்னொன்று கல். இந்த 2 சிந்தனைகளை நம்முடைய இருதயத்தில் இறந்து இன்றைக்கு இந்த கல்லை யார் புரட்டுவார்? தேவையில்லாத நம்முடைய அதாவது ஒரு விசுவாச வாழ்வுக்கு, ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு, ஒரு அன்பின் வாழ்வுக்கு, ஒரு இரக்கத்தின் வாழ்வுக்கு, ஒரு மன்னிப்பின் வாழ்வுக்கு, ஒரு நல்லது செய்கிறவனுடைய வாழ்வுக்கு நாம் உயிர்த்தெழக்கூடிய ஒரு புதிய, ஒரு பழையன மறைந்து புதியன தோன்றக்கூடிய விதத்தில் உள்ள ஒரு வாழ்வு இன்றைக்கு இந்த இடத்திலே நம்மிடத்தில் உருவாக ஒரு சில நிமிடங்கள், ஒரே ஒரு நிமிடம் ஜெபித்து தந்தையினுடைய கரத்தில் கொடுக்கிறேன். மீதமுள்ள நேரத்தை ஆண்டவர் நம்மளே இருந்து செயல்படுவார். எல்லோரும் எழும்பி நிற்போமா? ஆமென். எல்லோரும் எழுப்பி நிற்போம். நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். செட்டிச்சாவுளை பங்கிலிருந்து வந்தவர்களையும் மற்ற சில பகுதிகளிலிருந்து வந்தவர்களையும் ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம். ஆமென். தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். கண்களை மூடி ஜெபத்தோடு, தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். மனதின் பாரங்களை போக்கிட வருவீர், மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். சேர்ந்து பாடுவோம். தூய பரிசுத்தாவி ஒரு மனிதனில் வரும்பொழுது அவன் புதிய மனிதனாக மாறிவிடுகிறான். பழையன மறைந்து போகிறது, புதியன தோன்றுகிறது. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். கீஸ் என்பவருடைய கழுதை தவறி போனது. சவுல் அதை தேடி போகிறார். ஆண்டவர் சாமுவேலுக்கு உணர்த்தி இருந்தார், கழுதையை தேடி வருபவனை நீ தயாரித்து அபிஷேகம் செய்ய வேண்டும். அவன் கழுதையை தேடி தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. சாமுவேல் இடத்துல வருகிறார். சாமுவேல் சொல்லுகிறார், நீ தேடுகிற அந்த கழுதை வீட்டிலே வரும். இப்பொழுது நீ என்னோடு இரு, கடவுள் உன்னை அபிஷேகம் செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி அவனை அபிஷேகம் செய்தார். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு வீட்டிற்கு போகும்போது எதை தேடி வந்தானோ அந்த கழுதை வீட்டிலே வந்தது. நீ முதலாவதாக கடவுளுக்குரியதையும் அவற்றுக்குள்ளதையும் நீ தேடுவாய், மீதி எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். தூய ஆவியே துணையாக வருவீர். எளிமையோடு, இயேசுவின் எம்மை மாற்றிடுவீர். நம் மனிதர்கள் பலவிதமான குறை உள்ளவர்கள், தவறு செய்கிறவர்கள், தவறியவர்கள். ஒருவேளை 103வது திருப்பாடலின் வழியாக அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார்.
வானத்திற்கும் பூமிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவுக்கு நம்முடைய பாவங்களை அகற்றி விடுகிறவர், முதுகுக்கு பின்னாலே போடுகிறவர், காலடியில் மிதித்து போடுகிறவர், ஆழ்கடலில் தூக்கி எறிகிறவர், இனி நினையேன் என்று சொல்லுகிறவர். அந்த பாவ மன்னிப்பையும் அந்த அருளையும் நமக்கு இறைவன் இந்த நேரத்திலே நம்முடைய இருதயத்தில் ஊற்றும்படியாக. ஆமென். தாவீது கேட்டது போல கேளுங்கள். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என் நாதா, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என் தேவா. 51வது திருப்பாடலை மையப்படுத்துவோம். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என் நாதா, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என் தேவா. அறிவு தெளிந்து எழுந்து தந்தையினிடத்தில் வந்தபோது தந்தை அவனை முத்தமிட்டு குளிப்பாட்டி புதிய உடையை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து மிதியடியை கொடுத்து விருந்தை கொடுத்து, என்னுடைய மகன் தவறி போயிருந்தான், அவன் மீண்டும் வந்திருக்கிறான். தேடி இழந்து போன ஒரே ஆட்டை தேடி போய் மீண்டெடுத்து 99 நீதிமான்களை குறித்து வானகத்தில் உண்டாகும் மகிழ்ச்சியை விட ஒரு பாவி மனம் திரும்போது மேலென்று சொன்ன அந்த பாவி பலவீனன் குறை உள்ளவன் நான். எனக்கு ஒரு புதிய வாழ்வை இந்த இயேசு நமக்கு அருள்வார். இப்பொழுது உடலில் இருக்கிற எல்லா பலவீனங்களை நோய்களையும் மனதில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் இயேசுடைய கரத்திலே கொடுப்போம். இயேசு தன்னுடைய உயிரை தந்தையினுடைய கரத்திலே கொடுத்தபடியினால் அது உயிர்ப்பாக மாறியது. நமக்குள்ள எல்லாவற்றையும் இயேசுடைய கரத்திலே கொடுப்போம். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரையிலும் இருக்கிற எல்லா விதமான நோய்களையும் மருந்து எடுத்தும் மருத்துவர்களை நாடியும் பல வருடங்களான நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்துகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். சிலுவையின் மீது தம்முடைய உடலில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டவர். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காய் வாழ இவ்வாறு செய்தார். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம். எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன், எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன், ஒரு நொடி பொழுதினில் சுகம் தருகிறீர். வானகத் தந்தை நடாத நாற்றை வேரோடு என்னிலே அகற்றுமையா. பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என்னிடம் உள்ளது இயேசுவன்றே. பாடுவோம். பச்சிலையோ களிம்புகளோ என் நோயை நீக்காவிட்டாலும், ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கிறது. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரையிலும் உள்ளும் புறமும் இருக்கிற எல்லா நோய்களிலிருந்தும் இயேசுவே இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார், இந்த யாரால் இந்த நோய் குணமடையும் ஆண்டவரே என்று ஏங்குகிற பிள்ளைகளை குணப்படுத்தும். நாமே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர் என்று சொன்னீரே. உள்மன காயங்களில் இருந்தெல்லாம் குணப்படுத்தும் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றும், மன விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றும். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுனுடைய நாமத்தில் ஜெபித்து உம்முடைய பிளஸிங்கை இந்த உயர்ந்த மலையின் உச்சியிலே இருந்து கொண்டு உயர்ந்தவராகிய தெய்வத்திடமிருந்து மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகிற வேளையில் உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே வரும் என்று சொன்ன திருப்பாடலினுடைய ஆண்டவரே அந்த ஆற்றலையும் ஆசிரையும் என் பிள்ளைகளுக்கு இந்த மத்தியான வேளையிலே சமாரியா கிணற்றண்டையில் இருந்து அந்த பெண்ணுக்கு வாழ்வு கிடைத்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு வழியாக, புனித சூசேப்பருடைய வேண்டுதல் வழியாக, இயேசு வழியாக, அந்த கல் நீக்கப்பட்டதன் வழியாக, உயிருள்ள கல்லாகிய இயேசு வழியாக நாங்களும் உயிருள்ள கற்களாய் மாறி ஆவிக்குரிய வாழ்வு வாழ்வதற்கும் ஆண்டவரே செயல்படுவதற்கான அருளையும் ஆசிரையும் இந்நேரத்திலே பொழியும்படியாக வேண்டுகிறேன். தூய தந்தையே,